ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு. அதே போல் தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான 12வது மாதமான பங்குனி மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஸோ பங்குனி மாதம் மார்ச் மாதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஆபத்தான நாளானது உலகத்துக்கு வரப்போகுது. அந்த ஆபத்தான நாள்னால எல்லா ராசிக்காரங்களுக்குமே பயங்கரமான தாக்கமானது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்கவுங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கவனமாக இருக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நான் என்ன பலன் சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பலனும் அடைய முடியும். அப்படி என்ன மார்ச் பங்குனியில் வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஆண்டுடைய கிரகணமானது வரப்போகுது. கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இது ஒரு அசுப நிகழ்வாக கருதப்படுது. கிரகணம் நடக்கிறது அறிவியல் ஜோதிட ஆன்மீக ரீதியாக ஒரு எச்சரிக்கையான விஷயமாக கருதப்படுது. ஸோ கிரகணம் நடக்கிறது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலுவாக சனிக்கிழமை அதுவுமா நடக்குது. அதனால் இந்த கிரகணத்துடைய விளைவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நடைபெறக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கிரகணம் நடைபெற போகுதுன்னா சூரிய கிரகணம் தான் நடைபெற போகுது. சூரிய கிரகணம் சனி அமாவாசை அன்னைக்கு நடைபெறதுனால இது வலுவான கிரகணமாக கருதப்படுது. இந்த கிரகணத்தை அன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல அதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மற்ற தாள்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க மகர ராசிக்காரங்க. ஆக்சுவலி சூரிய கிரகணமானது விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. கிரகணத்தின் போது பல கதிர்வீச்சுக்களானது வெளிவரும். அப்படியாக 2025 ஆண்டின் முதல் கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி நடைபெற்றது. அந்த முதல் கிரகணம் சந்திர கிரகணமாக இருந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் 2வது முறையாக கிரகணம் நிகழ இருக்கு. இதுதான் சூரிய கிரகணம். இது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி 15ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு நிகழ இருக்கு. ஆக்சுவலி இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது. இந்த கிரகணம் ஆசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆர்டிகா உள்ளிட்ட உலகின் சில பகுதிகளில் காண முடியும். மேலும் இந்தியாவில் காண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்திய நேரப்படி பகல் 2:20 மணிக்கு துவங்கி மாலை 4:17 மணிக்கு உச்சமடைந்து மாலை 6:13 மணிக்கு நிறைவடைய இருக்கு. அதனால் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. இந்த கிரகணத்தை நாம் காண முடியாது என்றாலும் ஆன்மீக ரீதியாக இது மிக முக்கியமாக கருதப்படுது. அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணத்தினால நம்ம சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். சில விஷயங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும். அது என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப இந்த நாளில் நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. சூரிய கிரகணத்தின் பொழுது கண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதாவது கிரகணத்தை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. கிரகணம் பார்ப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய சிறப்பு கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் கொண்டு இந்த நாளில் கிரகணத்தை பார்க்க வேண்டும். அப்புறம் சூரிய கிரகணம் பொழுது நீங்கள் தியானத்தில் ஈடுபடுவது சிறந்த பலனை அளிக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடவுளுடைய மந்திரங்களை சொல்லி உச்சரிப்பது நன்மையை பல கோடி தரும். அப்புறம் சூரிய கிரகணத்தின் பொழுது நீங்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை வெயிலில் சுற்றாமல் வீட்டிலையே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை தரும். அதைவே செய்யுங்க. அப்புறம் சூரிய கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு குளித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்வது நன்மை தரும். அதை மறக்காமல் செய்யுங்க. அப்புறம் கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடுங்க. மற்றது எதுவும் ஹெவியாக சாப்பிட வேண்டாம்.
இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல் சூரிய கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. சூரிய கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் கிரகண நேரத்தில் முடிந்த அளவு தூங்குவதையும் தவிர்க்க வேண்டும். அவ்வாறு தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உடல் மற்றும் மனசோர்வு அதிகரிக்கக்கூடும். அந்த தூங்குவதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சோர்வு அதிகம் ஏற்படாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், கண்டிப்பாக தவிர்த்துருங்க. இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு இந்த நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்த்தோம். இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப சூரிய கிரகணத்துடைய தாக்க பலனை பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்க உத்திராட 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மகர ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தாக்கத்தினால் நண்பர்களுடைய உதவி சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நல்ல நட்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது நல்லது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டே முடிக்க வேண்டியது வரும். எதிலே சற்று கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா நற்பலனை பெற முடியும். மாணவர்கள் கல்வியில் சற்று கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா எதிர்பார்த்த இலக்கை ஈஸியாக அடைய முடியும். அதே போல் அரசியல் துறையில் உங்களுக்கு கவனம் தேவை. அப்போ தான் லாபமானது நீங்கள் எதிர்பார்த்தது போல் உண்டாகும். கடின உழைப்புக்கு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அப்புறம் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறையும். அது மட்டும் இல்லாமல் கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா சிக்கல்களை தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திப்பது நேரிடும். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கும். மனதைரியத்தால் வெற்றி காண முடியும். மாணவர்கள் கூட திறமையாக செயல்பட்டு பாராட்டுக்கள் கிடைக்க பெறுவது உண்டு. கல்வியில் முன்னேற்றமானது காணப்படும். அதனால் உத்திராட 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்க மகர ராசிக்காரங்க இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்படும். திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் நிறைவேறும். புத்திர வழியில் நிம்மதி குறைவு உண்டு. பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும். இருந்தாலும் ஒற்றுமை குறையாது. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிக கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு நெடுநாளை ஆசைகள்லாம் கூட நிறைவேறும். அதே போல் லட்சியங்கள் உங்களுக்கு கைகூடும். மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். ரொம்பவே நிதானம் தேவை என்று உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த சூரிய கிரகணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க நிதானம் தேவைங்க. அப்புறம் மகர ராசி அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு உற்றார் உறவினர்கள் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் அப்போ தான் நல்ல லாபங்கள் அமையும். இருந்தாலும் கூட்டாளிகள் சற்று நிம்மதி குறைவு ஏற்படும். பயணங்களால் அனுகூலமானது உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்போடு செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே முடிவடையும். உடல் ஆரோக்கியத்திலும் ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும். தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம். மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது அவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது ஏற்படும். பெண்களுக்கு அறிவு திறமையானது அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி கிடைக்கும். தேவையான பண உதவியும் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். பல வகை முன்னேற்றங்கள் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தேவையான பண உதவி கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். ஸோ மகர ராசி அவிட்ட 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக மகர ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயனடையட்டும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம்.